Hi friends, in the video class 8 NCERT Ganitha Prakash part 2 bookல இருக்க first chapter fractions in disguise பார்க்க போறோம். Page number 6ல வர 1.2% of some quantity கீழ வர concepts பார்க்க போறோம். Example 1. Madhu and Madhav each ate biscuits of a different variety. Madhu's biscuits has 25% sugar while Madhav's had 35% sugar. Can you tell who ate more sugar? இந்த எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் வெரைட்டி பிஸ்கெட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிஸ்கெட்டில் ஒரு டைப் ஆஃப் பிஸ்கெட்டில் 25% சுகர் இருக்குது அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்கெட்டில் 35% சுகர் இருக்குது. அப்போ எதில் அதிகமான சுகர் இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக எது பெரிய நம்பரோ அதுதான் அதிக பர்சன்ட்னு சொல்லலாம். இப்போ 35% சுகர்னால் அப்போ அந்த பிஸ்கெட் தான் அதிகம். ஒருவேளை 100 grams ஆஃப் பிஸ்கெட் மது அண்ட் மாதவ் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கன்னா அப்போது 25% மதுவோட பிஸ்கெட் சுகர் அண்ட் மாதவோட பிஸ்கெட்டில் 35% சுகர் இருக்கும். ஸோ அதனால 35% சுகர் தான் அதிகம். ஸோ மாதவில் தான் அதிக சுகர் இருக்குன்னு சொல்லலாம். பட் மது வந்து 120 கிராம் ஆஃப் பிஸ்கெட் சாப்பிட்றாங்க அண்ட் மாதவ் வந்து 95 grams ஆஃப் பிஸ்கெட் சாப்பிட்றாங்க. இப்போ மது வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க அண்ட் மாதவ் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றாங்க. அப்போது அந்த அமௌண்ட்டில் எவ்வளோ சுகர் இருக்கும் அது தெரிஞ்சால் தானே போட முடியும். அமௌண்ட் ஆஃப் 100னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக சாப்பிட்டா அப்போ கம்பேர் பண்ணி சொல்லலாம் அந்த பர்சன்டேஜ் வச்சு. பட் அவங்களோட குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சேம் குவான்டிட்டி சாப்பிடல. அதனால 120 கிராம் ஆஃப் பிஸ்கெட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது, 95 கிராம் ஆஃப் பிஸ்கெட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணாதான் எதில் அதிகமான சுகர் இருக்குன்னு தெரியும். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 25 grams ஆஃப் சுகர் வந்து 100 கிராம் ஆஃப் பிஸ்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி 120 கிராம் ஆஃப் பிஸ்கெட்டில் எவ்வளோ சுகர் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மது சாப்பிட்ட பிஸ்கெட்டோட பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் வந்து 25 அண்ட் அவங்க வந்து எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா 120 கிராம். அப்போ 100க்கு 25னா 120க்கு எத்தனை கிராம்ஸ் ஆஃப் சுகர் அந்த பிஸ்கெட்டில் இருந்திருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ப்ரப்போர்ஷனல் ரீசனிங்கில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெத்தட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இதே மாதிரி 35%க்கு 95 grams ஆஃப் பிஸ்கெட்டில் 35% ஆஃப் சுகர்னா இப்போ எவ்வளோ சுகர் இருக்கும் அப்படின்னு நம்ம இதே ப்ரப்போர்ஷனாலிட்டி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ 25% சுகர். அப்போது ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம எப்படி எழுதலாம் 25/100ன்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இதோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து 5/20 வரும். 5 5s ஆர் அதே 5ஆல் டிவைட் பண்ணால் 20 வரும். ஸோ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 5/20. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 20 கிராம்ஸில் 5 கிராம் சுகர் இருக்குன்னு தெரியும். இப்போது நமக்கு 120 கிராமுக்கு தெரியணும். அதனால இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 120 வரும். இன்ட்டு 6 பண்ணணும். இன்ட்டு 6 பண்ணால் 5 6 ஆர் 30 டிவைடட் பை 20 இன்ட்டு 6 120. இப்போ 120ல் 30 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் 30 grams ஆஃப் சுகர். ஸோ பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும் போதே நம்ம இந்த மெத்தட் பார்த்துருப்போம். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். இல்லைனா ப்ரப்போர்ஷனல் ரிலேஷன்ஷிப் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா 25 out of 100 தான் சுகர் இருக்குது. அப்போது எத்தனை கிராம்ஸ் ஆஃப் சுகர் இந்த 120 கிராமில் இருக்கும் அப்படின்னு இந்த ரேஷியோஸை வந்து எப்பவுமே டிவைடில் எழுதுவோம் இல்லையா. இப்போ அது ஈக்குவல் டு போடணும். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம இப்படி எழுதி தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு வேல்யூ தெரியலன்னா. இது வந்து ப்ரப்போர்ஷனல் ரீசனிங்கில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ எஸ் என்னவா இருக்கும், எஸ் ஈக்குவல் டு 25/100 இந்த 120 வந்து இன்ட்டு 25க்கு போயிடும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டேபிள்ஸில் 6 ஆர் 5 ஆர் இது 5 டேபிள்ஸில் 5. அப்போ 5 6 ஆர் 30. அப்போ எஸ் ஈக்குவல் டு 30 வந்துடுச்சு. ஸோ சேம் ஆன்சர் தான். அண்ட் இன்னொன்று டயக்ராம் வச்சு பார்த்தோம், ஒரு பார் டயக்ராம் வச்சு. ஸோ அதையும் பார்த்துடலாம். 100%. இப்போ இங்கே வந்து 100%னா 120 கிராம். 100 கிராமில் நமக்கு 100%ங்கிறது 120 கிராமுக்கான வேல்யூ வேணும்.
அப்போது அதில் 50% எவ்வளோ, 75% எவ்வளோ, 25% எவ்வளோன்னு பார்க்கலாம். அதில் 50%னா நமக்கு 60 கிராம்ஸ் வரும். 75%னா 75ங்கிற என்னது 3/4. ஃப்ராக்ஷன்ஸில் எழுதுவோம்னா 75/100ன்னு எழுதுவோம். அது கேன்சல் பண்ணால் 3/4 வரும். அண்ட் இது வந்து 1/4, இது 2/4, இல்லைனா ஹாஃப்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ 75% வந்து 3/4னா இப்போ 120 × 3/4 பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். 4 டேபிள்ஸில் 3. இப்போ 3 3s are 9, 90 வரும். இப்போ 90 கிராம். அதே மாதிரி இங்கே 1/4. இப்போ 120 × 1/4 பண்ணோம்னா 4 3னா அப்போ 330 கிராம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா 25/100, 25% தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 120 கிராமில் 25%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா 25%ங்கிறது இங்கே வருது. இப்போ அதோட வேல்யூ 30 கிராம். ஸோ 30 கிராம் தான் 120 கிராமில் 25%. இப்போ 3 மெத்தட் பார்த்தோம். அது 3மே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று ப்ரொபோஷனல் ரீசனிங், இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ மாதாவோட 95 கிராம்ஸ் பிஸ்கெட்டில் 35% சுகர் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். அந்த கிராம்ஸ் ஆஃப் பிஸ்கெட்டை இன்ட்டு 35%னா 35/100 இப்படி பண்ணணும். டைரெக்டாக எழுதிட்டேன். இல்லைனாலும் ப்ரொபோஷனாலிட்டி படி எப்படி வந்திருக்கும், 35:100 ப்ரொபோஷனல். அப்போ 95 கிராம்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 35/100 equal to x/95. அப்போ x equal to இந்த 95 இங்கே போயிடும். இப்போ 35 × 95 divided by 100. அதுதான் இங்கே போட்டிருக்கோம், 95 × 35 divided by 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் 33.25 கிராம்ஸ் வருது. அங்கே எவ்வளோ பார்த்தோம், 30 கிராம்ஸ் பார்த்தோம். அப்போ யார் அதிகமான சுகர் ஏட் பண்ணால், மாதவ். இப்போது நம்ம என்ன பார்த்தோம், 35% ஆஃப் 95 கிராம் அப்படின்னு பார்த்தோம். இது ஜென்ரலாக சொல்லணும்னா y% ஆஃப் சம் குவான்டிட்டி. இப்போ 18 வச்சுக்கிட்டோம்னா y/100 × 18 எழுதலாம். ஏன்னா இந்த y வந்து பர்சன்ட்ல இருக்கு. அப்போ y/100ன்னு ஃப்ராக்ஷன்ஸில் எழுதிட்டு இன்ட்டு அந்த குவான்டிட்டி எழுதணும். இப்போ ஒருவேளை இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இங்கே வந்து ஒரு 45% வச்சுக்கலாம். இப்போ 45% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 45/100. இந்த பர்சன்ட்ல இருக்கிறது தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்ல 45/100 எழுதணும். அந்த ஆஃப்க்கு பதில் இன்டூ அண்ட் எக்ஸுங்கிற அந்த குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த y% இருக்கிறத y/100, அந்த மாதிரி பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ஃப்ராக்ஷன்ஸில் by 100ல எழுதணும். அண்ட் ஆஃபுக்கு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு குவான்டிட்டி இங்கே இன்டூ பண்ணணும். இப்படி தான் இதை ஜென்ரலாக சொல்லலாம். 25% ஆஃப் 120. இதை நம்ம எப்படி எழுதலாம், 25/100 × 120ன்னு எழுதலாமா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 கிடைக்கும். 25 4s are 100. அந்த மாதிரி என்ன பர்சன்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூவோட 120யோட 25%ன்னு கேட்டால் நம்ம 1/4 × 120 பண்ணலாம். அதே மாதிரி 10% கேட்டாங்கன்னா 1/10 வருதா? ஸோ அந்த வேல்யூவோட 120 × 110 பண்ணலாம். ஸோ நம்ம அதை 10% தான் கண்டுபிடிக்கணும் இல்லை, அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கும். இப்போ 25%க்கு 1/4, மாதிரி 10க்கு 1/10. இப்போ 50%னா 1/2 வரும். அந்த மாதிரி ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸோட 25% எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். இதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ 100ஓட 25% வந்து 25. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 25%ங்கிறது 25/100. இதை கேன்சல் பண்ணால் 1/4 வரும். ஸோ இந்த 1/4 இங்கே இருக்க வேல்யூஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1/4 × 100னா 100/4. 100/4 வந்து 25. அந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம டிவைட் பை 4 பண்ணால் 25%ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 200 divided by 4னா 50. 50 divided by 4னா 12.5.
80 divided by 4, 20. 10 divided by 4, 2.5. 35 divided by 4, 8.75. 287 divided by 4 வந்து 71.75. ஸோ டிவைட் பை 4 பண்ணாலே நமக்கு 25% வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 10 by 100னா ஒரு வேல்யூக்கு நம்ம பார்க்கலாம் 10 by 100 இப்போ இன்டூ 100. இதுல வந்து இந்த வேல்யூவை மட்டும் நம்ம என்ன ஃப்ராக்ஷன்ஸ்ல வருதுன்னு பார்க்கணும். அப்போ 1 by 10 வருது. ஸோ இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிவைட் பை 10 பண்ணா நமக்கு இங்க இருக்க ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 100 divided by 10 10, 200 divided by 10 இங்க by 10 பண்ணா 0 கேன்சல் ஆயிடும் 5, இங்க 8, இங்க 10 10னா 1, 35 divided by 10 3.5 அண்ட் இங்க வந்து 28.7. இப்போ பை 10 பண்றது ஈஸி. எப்பவுமே ஒரு டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்ல வந்தா போதும். அண்ட் இப்போ 20% பார்க்கணும்னா 20 by 100 என்ன 0 கேன்சல் ஆயிட்டா 1 by 5 வருது. அப்போ இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாமே 1 by 5 ஓட மல்டிப்ளை பண்ண, அதாவது அந்த நம்பரோட டிவைட் பை 5 பண்ணா போதும். 100 divided by 5 வந்து 20, 200 divided by 5 40, 50 divided by 5 10, 80 divided by 5 16, 10 divided by 5 2, 35 divided by 5 7 and 287 divided by 5 வந்து 57.4. Next 5%, 5% னா 5 by 100. 5 tablesனா 1 by 20 வரும். 1 by 20 வரும். அப்போ 1 by 20னா இந்த நம்பர்ஸ் நம்ம டிவைட் பை 20 பண்ணா போதும். 100 divided by 25, 200 divided by 20 வந்து 10, 50 divided by 20 2.5, 80 divided by 24, 10 divided by 20 0.5, 35 divided by 20 1.75 and 287 divided by 20 வந்து 14.35 வரும். எல்லாமே சிம்பிள் டிவிஷன்ஸ்லயே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 10%ம் 20%ம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. 20 இங்க 200 by 10 வந்து 20 வரும். இங்க தப்பா எழுதிருக்கு 20. ஸோ இப்போ 20 இங்க 20 இருக்குன்னா இங்க 40 இருக்கு. இங்க 5 இருக்குன்னா இங்க 10 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10 20 20 40 5 10 8 16 டபுள் ஆகுது. 1 வந்து 2, 3.5 வந்து 7. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இதோட டபுளோட வேல்யூ. இங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ பாருங்க 10 வந்து 20 ஆகுது, டபுள் ஆகுது. அதனால இதோட வேல்யூஸ் எல்லாமே டபுள் ஆகுது. இப்போ 40%க்கான வேல்யூ பார்க்கணும்னா இந்த 20%ஓட வேல்யூவை நம்ம டபுள் பண்ணா போதும். 20 டபுள் பண்ணா 40, 40 டபுள் பண்ணா 80, 10 டபுள் பண்ணா 20, 16 வந்து 32, 2 4 7 14, 57.4னா 114.8. ஸோ இந்த 40%ஓட வேல்யூ நம்ம இந்த 20% வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 25% நம்ம எப்படி எழுதலாம்னா 20% plus 5%. இப்படி எழுதலாம். 20 plus 5 25. அதனால 25%, 20% and 5% எழுதலாம். இப்போ நம்ம ஒரு குவான்டிட்டியில் 20% தெரியும் அண்ட் 5% எவ்வளோன்னு தெரியும்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 வருது. அப்போ 25% நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். 25% எப்படி எழுதுவோம்? 25 by 100 into அந்த குவான்டிட்டி. 20% 20 by 100 into quantity plus 5 by 100 into quantity. ஸோ இந்த 25% இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் 20% and 5% வச்சு. Using this observation, mentally calculate how much 15% of the values in the table would be. 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் ஆல்ரெடி நமக்கு 10% தெரியும் plus 5% தெரியும். இப்போ 10 plus 5 15. அப்போ 10 and 5% வேல்யூஸை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15% கிடைக்கும். 10%ஓட வேல்யூ 10, 5%ஓட வேல்யூ 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15. 20 plus 10 30, 5 plus 2.5 7.5, 8 plus 4 12, 1 plus 0.5 1.5, 3.5 plus 1.75 வந்து 5.25 and இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 43.05. 28.7 14.35 ஆட் பண்ணா 43.05 வரும். இந்த மாதிரி 15% நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சா 10 and 5% வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். Suppose you have to mentally calculate the following percentage of some values: 75%, 90%, 70% and 55%. How would you do it? Discuss. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க வேணாம், எப்படி பண்ணுவோம்னு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 75% நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 25 10 20 அதெல்லாம் இப்போ 40 கூட கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 40
40 கூட என்ன ஆட் பண்ணோம்? 40 கூட ஒரு 25 ஆட் பண்ணா 50, 60 and 65 வரும். இப்போ 25 பிளஸ் அது கூட ஒரு 10 ஆட் பண்ணா 75 வந்துருச்சு. அப்போ இந்த 40% ஓட வேல்யூ பிளஸ் 25% ஓட வேல்யூ பிளஸ் 10% ஓட வேல்யூ 40, 25 and 10. இந்த மூணு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணா 75% ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிலாம் பண்ண போறது இல்லை, எப்படி பண்ணணும்னு தான் கேட்டாங்க. ஸோ அது மட்டும் நான் சொல்றேன். இப்போ 90% அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூஸ் தெரியும்? 25% தெரியும் பிளஸ் 25% பிளஸ் அப்போ 50 வந்துருச்சா, இன்னும் 40 இருக்கு, அப்போ 40%. இப்போ இந்த மூணு வேல்யூஸும் ஆட் பண்ணா 90% தெரிஞ்சிடும். வேற விதமாகவும் பண்ணலாம். இப்போ 40% ரெண்டு தடவை ஆட் பண்ணலாம். 40% பிளஸ் 40% 80 வந்துருச்சு, அதுக்கப்புறம் 10%. இந்த எல்லா வேல்யூஸுமே கூட நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்படியும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 70% கேட்குறாங்க. 70% அதில் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு? 40 போச்சுன்னா வேற என்ன வேல்யூஸ் இருக்கு? 20, 40 பிளஸ் 20 60, இன்னொரு 10. இப்போ 40, 20, 10 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 70 வரும். ஸோ 70% வேல்யூ தெரியணும்னா இந்த மூணு வேல்யூஸ் இருக்க ரூஸும் ஆட் பண்ணும். கடைசியா 55%க்கு வந்து 25% பிளஸ் 25% 50 வந்துடும், பிளஸ் 5%. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 55% கிடைக்கும். இல்லைன்னா 15 கூட இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ 40% பிளஸ் 15% கண்டுபிடிச்சாலும் இது ரெண்டு வேல்யூஸும், இந்த ரெண்டு ரூல்ஸும் நம்ம பிளஸ் பண்ணாலும் 55% கிடைக்கும். இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு குவான்டிட்டியோட 25% இவ்வளோ அண்ட் 15% இவ்வளோ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க 40% ஆஃப் அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2% வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. 20% இல்லை, இதுக்கான ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 28 அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், இந்த 40% வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.